ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 மற்றும் விஓஓ எக்ஸாம்ஸோடைய மேக்ஸ் சிலபஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 25 கொஷின்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 17 டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், அதுக்கப்புறம் எண் எழுத்து காரணவியல்னு சில டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், அப்புறம் எண் எழுத்து காரணவியல், இது எல்லாமே இந்த தருக்க காரணவியல் லாஜிக்கல் ரீசனிங்லேயே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு 11 டாபிக் ப்ளஸ் 1. அந்த ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நிகழ்தகவு மற்றும் புள்ளியியல். ஸோ இந்த டாபிக் வந்து எக்ஸாமில் இந்த டாப்பிக்கில் 17 டாபிக்ஸில் கொடுக்கல, பட் எல்லா எக்ஸாம்லேயும் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. ஸோ அதனால் மொத்தம் 12 டாபிக். இந்த 12 டாப்பிக்கும் என்னென்ன டாபிக், அதுவும் இல்லாமல் எந்த ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல். இது வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து செகண்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 7th தேர்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. அதே மாதிரி 8th மேக்ஸ் புக்கில் சாப்டர் 3ல் இருக்குது. 9th மேக்ஸ் புக்கில் சாப்டர் 2ல் இருக்குது. 10th மேக்ஸ் புக்கில் 3rd சாப்டரில் இருக்குது. ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விழுக்காடு, பர்சன்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா 7th தேர்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. 8th மேக்ஸ் புக்கில் 4th சாப்டரில் இருக்குது. அதே மாதிரி 6th செகண்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 புக்கில் இருக்குது. அடுத்தது மீட்பெரு பொது காரணி, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், HCF. அடுத்தது LCM, மீச்சிறு பொது மடங்கு. ஸோ இந்த 2 டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் டிஎன்பிஎஸ்சியிலே. ஸோ இந்த 2 டாப்பிக்கும் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 6th செகண்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. 8th மேக்ஸ் புக்கில் 7th சாப்டரில் இருக்குது. 9th மேக்ஸ் புக்கில் 3rd சாப்டரில் இருக்குது. 10th மேக்ஸ் புக்கில் 3rd சாப்டரில் இருக்குது. ஸோ அடுத்தது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேடியோ மற்றும் ப்ரொபோர்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 6th ஃபஸ்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. அதே மாதிரி 7th ஃபஸ்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 7th தேர்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. அடுத்தது 8th மேக்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 7th தேர்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. அதே மாதிரி 8th மேக்ஸ் புக்கில் 4th சாப்டரில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரப்பு, ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா 6th தேர்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. 7th ஃபஸ்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. 7th செகண்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. அதே மாதிரி 8th மேக்ஸ் புக்கில் செகண்ட் சாப்டர்லேயும், 9th மேக்ஸ் புக்கில் 7th சாப்டர்லேயும் இருக்குது. அடுத்தது 10th மேக்ஸ் புக்கில் 7th சாப்டரில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளளவு, வால்யூம். இது வந்து பார்த்திங்கன்னா 9th மேக்ஸ் புக்கில் 7th சாப்டரில் இருக்குது. 10th மேக்ஸ் புக்கில் 7th சாப்டரில் இருக்குது. அடுத்தது காலம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க். இது வந்து பார்த்திங்கன்னா 7th ஃபஸ்ட் டைம் மேக்ஸ் புக்கில் இருக்குது. 8th மேக்ஸ் புக்கில் 4th சாப்டரில் இருக்குது. அடுத்தது தர்க்க காரணவியல், லாஜிக்கல் ரீசனிங். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்தாலே போதும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது நிகழ்தகவு மற்றும் புள்ளியியல், ப்ராபபிலிட்டி அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 9th மேக்ஸ் புக்கில் 9th சாப்டர்லேயும், 10th மேக்ஸ் புக்கில் 8th சாப்டர்லேயும் இருக்குது. அடுத்தது எண் வரிசை, நம்பர் சீரீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 10th மேக்ஸ் புக்கில் செகண்ட் சாப்டரில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 12 டாபிக்ஸையும் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும், ஈஸியாக 25 out of 25 எடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரன்ஸ் மேக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.